உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, பாரதிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அவங்க மாமாக்கு அடிபட்டதை கூட அவகிட்ட சொல்ல முடியலையே. ஆதிதான் அது கூட இப்ப போன் பண்ணி சொன்னாரு. ஐயோ, நான் இதை எப்படி அவகிட்ட சொல்லுவேன்? பாரதி, ஏ பாரதி, எங்கடி இருக்க நீ? என்னாச்சு லதா? ஏன் பதட்டமா இருக்க? என்ன என்னன்னு சொல்ற பாரதி. அன்னைக்கு மாமாவை பார்க்க போறேன்னு போனேன். வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தமிழ காணோம் தேடி கிளம்பி போனேன். அப்புறம் உன்கிட்ட இருந்து எந்த தகவலுமே இல்ல. நீ எங்க போன? உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு எதுவுமே தெரியலடி. உனக்கு போன் பண்ண கூட டைம் இல்லையா பாரதி? நான் வேற என்னாச்சோ ஏதாச்சும் ரொம்ப பயந்து போயிட்டேன். சாரிடி, நடந்த குழப்பத்துல நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லாம விட்டது கூட எனக்கு மறந்து போச்சு. சரி சரி, அதெல்லாம் விடு. என்னால உன் நிலைமைய புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் எங்க இருக்கேன்னு யாருக்கும் தெரியாம இருக்கிறதா நல்லது. மாமா கிட்ட கூட அதான் சொல்லிட்டு வந்தேன். உன் வீட்டுல நான் இருப்பேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் திரும்ப அங்க வர்றது சரியா இருக்காதுன்னு தான் நான் வரல. பாரதி, என்னதான் உனக்கு நடந்திருக்கிறது பெரிய துரோகமா இருந்தாலும் நீ இப்படி எல்லாம் பண்றத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி பண்ணாதன்னு உன்கிட்ட சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. ஆனா நீ இப்ப வந்து தாண்டி ஆகணும். என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு அங்க வர சொல்ற? ஏய், உனக்கு விஷயமே தெரியாதா? உன் மாமனாருக்கு அடிபட்டு சீரியஸா ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற? நான் அவரை பார்த்து பேசினப்போ அவர் நல்லா தானே இருந்தாரு. தெரியல பாரதி, ஆதி போன் பண்ணி சொன்னாரு. அவர் இப்போ எங்க இருக்காரு? எந்த ஹாஸ்பிடல்ல தெரியுமா? பாரதி, அந்த தகவல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நீ முதல்ல வீட்டுக்கு வா. தமிழ் உன் கூட தானே இருக்கா? நான் உன் மாமனார் எந்த ஹாஸ்பிடல்ல இருக்காருன்னு விசாரிக்கிறேன். சரி, தமிழ் என் கூட தான் இருக்கா, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. ஏண்டி தானே இவன் எதுக்கடி இன்னும் இங்கே இருக்கான்? இவனுக்கு நல்லா நடிக்க தெரியும்டி. அப்படி நடிச்சு தாண்டி உங்க அப்பாவை இவன் ஏமாத்தி வச்சிருக்கான். எது எப்படி இருந்தாலும் சரி, இவன் மட்டும் உள்ள போகவே கூடாது. பாத்துக்கலாம் விடுமா, நம்ம இங்கதானே இருக்கோம். நம்மள மீறி அவன் எப்படி உள்ள போறான்னு பாக்கலாம். இங்க பாரு, நீ எவ்வளவு நேரம் இங்க நின்னாலும் சரி, என் அப்பாவை பார்க்க உன்னை உள்ள விடவே மாட்டேன். தேவையில்லாம இங்க வெயிட் பண்றதை விட்டுட்டு போய் சேர்ற வழிய பாரு. தனா, எதுக்கடி தேவையில்லாம இவங்கிட்ட பேசிட்டு இருக்க? இவன் எப்படி நம்மள மீறி உள்ள போறான் நான் பாக்குறேன். நர்ஸ் சிஸ்டர், டாக்டர் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. ஓகே சிஸ்டர். என்ன நீங்க உள்ள வர கூடாது மேடம், இங்கே வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. என்னடி என்னன்னு தெரியலையே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.